ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதியை தான் காட்டுறாங்க. அப்போ கிருபா சித்ராவுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக மாப்பிள்ளட்டுக்காரங்க வருவாங்க. அதனால எல்லா வேலையும் இவ தான் செய்யணும் அப்படின்றதாங்க. அதனால இந்துமதி ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்ருக்கவும் அவங்களுக்கு ஹெல்ப் ஆட்டு பார்த்தோம்னா அவங்க கர்ணா உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பூனா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, இவளை சும்மா விடக்கூடாது, இவளுக்கு நிறைய வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கர்ணா பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை போட்டு அவங்க போனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கு அவங்க இந்துமதிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை புரிஞ்சிக்காத போனா அதாவது கர்ணா மாமா செய்கிறது எல்லாம் நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கவும் அவங்க பஜ்ஜி சுட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் பாத்திரத்தை கீழே வச்சிருக்கிறாங்க. அப்போ கர்ணா தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ இந்துமதி காலு ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகும்போது கர்ணா அவங்கள பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே போனா வந்துருந்தாங்க. மாமா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் கீழே விழுறதுக்காக போனா, அதனால தான் நான் அவளை பிடிச்ச அப்படின்னு சொல்லவும், போரும் நீங்கள் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு இந்துமதி, இன்னும் உனக்கு நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே கர்ணா சொல்கிறாங்க, ஆமாம் இந்து, உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்துமதி கர்ணாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ போனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிற, இங்கே தான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வை அப்படிங்கவும், அவள் க்ளீன் பண்ணி வச்சா நல்லா இருக்குமா என்ன, இரு நானே எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கர்ணாவே கிச்சன் ஃபுல்லாக அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்துமதி அவங்க நினைக்கிறாங்க, கர்ணா ஆரம்பத்திலேருந்தே எல்லா வேலையும் நம்மளுக்காக தானே இப்படி போனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கே செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி கர்ணாவை பார்த்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் கர்ணா நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி அந்த உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா சித்ராவை தான் காட்டுறாங்க. இப்போ சித்ராவுக்கு அவங்க கிருபா புடவை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த புடவையை கட்டிக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகும், இப்போ கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளட்டுக்காரங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சித்ரா அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே புவனா வராங்க. என்ன சித்ரா, எந்த புடவை தான் கட்டிக்க போறியா, அந்த புடவை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சரி சரி நீ வெளியே போ, நான் அந்த புடவை நான் கட்டிக்கணும் அப்படின்னு சித்ரா சொல்லவும் உடனே புவனா சரின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா டக்குன்னு அவங்க கதவை தாழ்பால் போடவும் இப்போ புவனாவுக்கு சந்தேகம் வருது. உடனே சித்ரா நீ கதவை திற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சித்ரா கதவை திறக்காம இருக்கிறாங்க. அப்போ அவங்க சத்தம் கேட்டு இந்துமதியும் அவங்க கர்ணாவும் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னன்னு தெரியல, சித்ரா புடவை கட்டுறேன்னு சொன்னா ஆனா அவ டக்குன்னு கதவை அடிச்சுட்டா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்துமதி சித்ரா நீ கதவை திற அப்படிங்கிறாங்க. அப்போ சித்ரா கதவே திறக்கவே இல்லை. இதனால இந்துமதிக்கும் சந்தேகம் வந்துருச்சுது. அப்போ அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே கர்ணா கதவை போட்டு அவங்க உடைக்கிறாங்க. சித்ரா நீ கதவை திறன்னு சொல்லிட்டு அவங்க கதவை உடைச்சிட்டு இருக்கவும் அப்போ சித்ரா கதவை திறக்கவே இல்லை. அப்போ கர்ணா கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகவும் லாக்கு அவங்க ஓப்பன் ஆயிடுது. அப்போ உடனே இவங்க 3 நேரம் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்கிறாங்க. சித்ரா பார்த்தோம்னா அவங்க அந்த புடவை வச்சுக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு உட்காந்துருக்கவும் உடனே நல்ல வேலையா அவள் தப்பான முடிவு எடுக்கல அப்படின்னு இந்துமதி நினைக்கிறாங்க. அப்போ உடனே சித்ரா அவங்க இந்துமதியை பார்க்கும்போது உடனே போனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சித்ரா எதுக்காக இப்படி கதவை அடிச்சுக்கிட்டு நீ திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சித்ரா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு கொஞ்சம் இந்த புடவை கட்டி விடுவீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே இந்துமதி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பூனாவையும் கர்ணாவையும் சித்ரா வெளியே போய் சொல்லவும் பூனா சொல்கிறாங்க, நான் இதுக்காக வெளியே போகணும்னு அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கும்போது நான் தான் சொல்கிறோம்ல நீங்கள் வெளியே போங்க, இந்துமதி அக்கா நீங்களே எனக்கு இந்த புடவை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பூனாவும் கர்ணாவும் வெளியே போகவும் அப்போ இந்துமதி கதவை லாக் பண்ணுறாங்க. என்ன சித்ரா நீ கதவை இப்படி கொஞ்ச நேரத்தில் திறக்கலன்னு சொன்னதுமே நாங்களாம் பயந்துட்டோம், எதுக்காக இப்படி பண்ணுன்னு அப்படின்னு இந்துமதி கேட்டுட்டு இருக்கவும் நான் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, கண்டிப்பாக நீ நினைக்கிறது தான் நடக்கும், கண்டிப்பாக அவங்க அப்பா நினைக்கிறது நடக்காது, நீ நல்லா படித்து நீ நினைக்கிற மாதிரிக்கே நீ ஐஏஎஸ் ஆகுவ, நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இந்துமதி அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் ஃபஸ்ட்டு கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த தைரியத்தில் நான் கவலைப்படலை, ஆனாலும் எனக்கு ஒரு விதத்தில் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் பாரு சித்ரா நான் சொல்கிறத கேள்வி, நீ பயப்படாத, இப்போ இந்த அலங்காரத்தெல்லாம் பண்ணிட்டு போய் நில்லு, மற்றபடி உன்னை பார்த்ததுமே இப்போ கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது, நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ சித்ரா சொல்கிறாங்க, அக்கா நான் ஆசைப்பட்டபடி நான் படிச்சிருவோம்ல அக்கா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக படிப்பேன், உனக்காக நான் என்னனாலும் நான் செய்வேன் அப்படின்னு இந்துமதி அவங்க சித்ராவுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சித்ராவுக்கு அவங்க அலங்காரம்லாம் பண்ணி முடிக்கவும் அப்போ அவங்க சுகுணா வராங்க. வந்ததுமே சித்ராவை பார்த்தது சொல்கிறாங்க, சித்ரா நீ பார்க்குறதுக்கு அம்புட்டு அழகாக இருக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இந்துமதி கிட்ட அவங்க சுகுணா கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்துமதி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாங்க பார்த்தோம்னா கர்ணாவை தான் காட்டுறாங்க. கர்ணா தனியாக நின்றுட்டு இருக்கும்போது
அப்போ இந்துமதி அங்கே வாராங்க. அப்போ இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வீட்டு பொம்பளைங்களெல்லாம் அவன் எந்த அளவுக்கு துன்புறுத்திட்டு இருக்கிறான், இதெல்லாம் நீ வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருப்பியா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே கர்ணா சொல்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அண்ணனோட கேரக்டர் அப்படி, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், அவரை மாற்றிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இந்துமதி சொல்கிறாங்க, இந்த காலத்துலேயும் போய் தன்னுடைய மனைவின்னு கூட பார்க்காம நகையை கொடுத்துக்கிட்டு அதுவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்களே, இப்படி ஒரு வீட்டை நான் பார்த்தது கூட கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் கஷ்டப்படுறோம், ஆனால் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு அடிமையான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தது கிடையாது, இதுவனை எங்கேயும் நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் இந்த வீட்டு பெண்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரிக்கு நீ இருக்கிறியே, உனக்கே நியாயமாக இருக்குதா, அந்த சித்ரா வந்து என்ன பாவம் பண்ணுனா, அவள் படிக்கிற வயசில் உள்ள பொண்ணு, அவளுக்கு போய் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்களே, இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி கேட்கவும், இப்படி சொன்னதுமே கர்ணா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன இந்துமதி நினச்சிட்டு இருக்கிற, எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சண்டை இழுத்து விடுறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும், உனக்கே கொஞ்சம் கூட மனசாட்சின்னு கிடையாதா, இந்த வீட்டு பெண்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அது உனக்கே பார்த்துட்டு தானே இருக்கிற, நீ எனக்காக காலையிலேருந்து எல்லா வேலையும் எனக்கு செஞ்சு கொடுத்தியே, அது எனக்கு தெரியாமையே இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து கர்ணா பார்க்குறாங்க. அப்போ உடனே இந்துமதி வந்து நம்ம பண்ணுற வேலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இந்த வீட்டு பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அப்போது நீ கொஞ்சம் கூட உணரவே மாட்டியா, அன்னைக்கு என்னென்னா ஜெயந்தி அக்காவை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு போனார், ஒரு 50 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வந்து வரதுக்கு கூட அவங்களால முடியாமல் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க, இங்கே பாரு இன்னைக்கு சித்ராவை படிக்கிற வயசில் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க, இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட தட்டி கேட்கவே மாட்டியா, அந்த பொண்ணோட வாழ்க்கை நம்ம கண் முன்னாடியே நாசமாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்படிலாம் சொன்னதுமே கர்ணா வந்து இந்துமதி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதனால அடுத்தது கர்ணா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.